ஹலோ எவ்ரி ஒன். இன்னைக்கு சில ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிளாக்கேட். பிளாக்கேடுனா ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு அந்த எதிரிகள் ஏதாவது சப்ளை பண்ணுவாங்க இல்லையா மறைமுகமாக. ஒரு 2 வாரம் இல்லை பிரச்சனையும் நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு இராணுவம் சப்ளை பண்ணுறது இல்லை வேற ஏதாவது பொருட்கள் சப்ளை பண்ணுறது, அந்த எல்லாத்தையும் முற்றுகையிட்டு அதை தடை செய்கிறது. ஸோ தட் இஸ் கால்டு பிளாக்கேட். செட்டிங் அப் ஆஃப் எ பிளேஸ் பை எனிமி ஃபோர்ஸஸ். இந்த எதிரி நாட்டுகளோட 2 நாடுகளுக்கு ப்ராப்ளம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த 3வது நாடு வந்து பார்த்தீங்கன்னா அதான சொன்னாங்க, குழந்தைய கிள்ளி விட்டது தொட்டில் ஆட்டுற கதையில என்னது ஏதாச்சும் இராணுவ பொருட்கள் சப்ளை பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு நாட்டோட வளர்ச்சி பிடிக்காமல் அதை சேருவாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து பிளாக்கேட் பண்ணுறது தான் அந்த எதிரி நாட்டுகளுக்கு வந்து எந்த இராணுவ பொருட்களும் வேறு எதுவும் சப்ளையும் போகாமல் தடை பண்ணுறது தான் பிளாக்கேட். அடுத்து வந்து டைக்ரஸ். டைக்ரஸ் அப்படின்னா ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த முக்கியமான சப்ஜெக்டை விட்டுட்டு வேறு தேவையில்லாத அன்இம்பார்ட்டன்ட் திங்ஸு நம்ம பேசுவாங்க சில பேர் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது, அதை தான் வந்து டைக்ரஸ்னு சொல்கிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டம்போர். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். எக்ஸ்டம்போர்னா எ ஸ்பீச் டெலிவர்டு பை ஸ்பீக்கர் ஆர் எலக்யூட்டர் வித்தவுட் எனி ப்ரீவியஸ் ப்ரிப்பரேஷன். அதாவது ஒரு முன்னேற்பாடு இல்லாமல் ஏதாவது டாபிக் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பான்டனியஸாக பார்த்தீங்கன்னா சில பேர் எக்ஸலண்ட்டாக எந்த டாபிக் வேணாலும் பேசுவாங்க. அந்த அந்த டாபிக் முன்னேற்பாடு இல்லாமல் பேசுகிறது தான் எக்ஸ்டம்போர் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்டம்போர் இது காமனாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்து வந்து கம்பேட்ரியட். கம்பேட்ரியட்னா எ பர்சன் பிலாங்கிங் டு ஒன்ஸ் ஓன் கண்ட்ரி. அவர் சொந்த நாட்டில் யார் இருக்கிறாங்களோ அவங்கள வந்து கம்பேட்ரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து கிளட்டன். இது வந்து ரொம்ப ஃபன்னியான ஒன்று தான். எ பர்சன் ஹூ ஈட்ஸ் டூ மச். அதாவது நிறையா தீனியாக சாப்பிடுவாங்க, எப்போ பார்த்தாலும் அதிகமாக சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, நார்மலாக இல்லாமல். அவங்கள வந்து கிளட்டன், ஹீ இஸ் எ கிளட்டன், சி இஸ் எ கிளட்டன் அப்படின்னு சொல்லலாம். எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் தீனி சாப்பிட்றது, நிறையா ஃபுட் ஐட்டம்ஸு நம்ம பார்ப்போம் நம்ம ஜென்ரலாக. அவங்களெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கிளட்டன் சொல்லுவாங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரிஒன்.